சரி, அப்படி இல்லாவிட்டால் அது எல்லா திருமணங்களும் அப்படித்தான் நடைபெற்றனவா என்றால், கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே. கொடுப்பவர்களால் தந்தை கொடுக்காமலேயும் இந்த மாதிரி சடங்குகளோடு திருமணம் நடைபெறும். அதற்கு பெயர் உடன்போக்கு என்று பெயர். அவனுடைய ஊருக்கு அவனோடு சேர்ந்து சென்று அவனுடைய ஊருக்கு சென்று அங்கே திருமணம் நடக்கும். எப்படி இருந்தாலும் காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொண்டு தம்பதிகளாக வாழ வேண்டும் என்பது மரபு. சரி, திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பில்லை என்றால் என்ன செய்வது? ஒரு பெண் ஒருவனை காதலிக்கிறாள். அவன் காதலித்தவன் இறந்து போகலாம், அல்லது அவன் எங்கோ போய்விடலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில பெண்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று இலக்கியம் கூறுகிறது. எல்லா பெண்களும் தற்கொலை செய்து கொண்டார்களா என்று சொல்ல முடியாது. இலக்கியத்தில் நாம் காணுகின்ற செய்தி அதுதான். எல்லா திருமணங்களுமே காதல் அடிப்படையில் தான் நடைபெற்றனவா என்றால் இல்லை. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களும் நடைபெற்றன, காதல் திருமணங்களும் நடைபெற்றன. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன என்பதற்கு புறநானூற்றிலே பல பாடல்கள சான்றுகள் உண்டு. சில பேர் பெண் கேட்க வருவார்கள் தந்தை இடத்துல. தந்தை தன் மகளை கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விடுவான். ஆனால் அவளால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் நடைபெற்றது. சரி, திருமணம் எப்படி நடைபெற்றது? திருமணம் நடைபெற வேண்டும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. திருமணங்கள் நடைபெற்றன. அந்த திருமணங்கள் எப்படி நடைபெற்றன? அகநானூற்றிலே 86வது பாடலில் மிக விளக்கமாக சங்ககால திருமணத்தை பற்றி செய்தி கூறப்பட்டிருக்கிறது. திருமணம் நடைபெறுகின்ற பொழுது பெண்ணுடைய வீட்டிலே வீட்டுக்கு முன்னாலே ஒரு பந்தல் இடுவார்கள். அந்த பந்தலிலே வெண்ணிறமான மணலை பரப்புவார்கள். திருமணம் எப்பொழுதுமே காலை வேளையிலே, பொழுது புலர்கின்ற வேளையிலே நடைபெறும். அந்த பந்தலை மலர்களால் அலங்கரிப்பார்கள். அங்கே விளக்குகளை ஏற்றி வைப்பார்கள். திருமணத்தன்று அந்த காலை வேளையிலே சில பெண்கள் அது திருமணமாகி குழந்தைகளை பெற்று கணவனோடு வாழ்கின்ற, இன்றைக்கு சுமங்கலி என்று சொல்கிறார்களே, அது போன்ற பெண்கள் குளத்துக்கோ அல்லது ஆற்றுக்கோ சென்று நீர் கொண்டு வந்து இந்த பெண்ணை குளிப்பாட்டுவார்கள். இந்த பெண் குளித்த பிறகு பெண்ணுக்கும் ஆணுக்கும் புத்தாடை கொடுத்து அணிய சொல்லுவார்கள். புத்தாடை அணிந்து பெண்ணும் ஆணும் மேடைக்கு மணவரைக்கு வருவார்கள். வந்த பிறகு அந்த பெண்ணை அந்த மற்ற முதிய பெண்கள் வாழ்த்துவார்கள். என்ன சொல்லி வாழ்த்துவார்கள் என்றால், கற்பு நெறியில் இருந்து தவறாமல் நல்லறங்களை செய்து கணவன் விரும்பத்தக்க மனைவியாக அவனை வாழ்நாள் முழுவதும் பேணி காத்து வாழ்வாயாக என்று அந்த பெண்ணை வாழ்த்துவது வழக்கம். இந்த வாழ்த்தி நெல்லையும் பூவையும் மணமக்கள் மேலே பொழிந்து அவர்களை வாழ்த்துவார்கள். திருமணம் முடிந்தது. அன்று வந்த விருந்தினர்களுக்கு உளுந்தும் அரிசியும் கலந்த பொங்கலை உணவாக அளிப்பார்கள். அன்றிரவு முதலிரவு அவ்வளவுதான், திருமணம் முடிந்து விட்டது. இந்த திருமணத்துல ஐயர் இல்லை, அக்னி இல்லை, அக்னியை வலம் வரவில்லை, அங்கே அம்மி மிதிக்கவில்லை, அருந்ததி காட்டவில்லை, புரியாத மொழியிலே மந்திரங்கள் இல்லை. ஆனால் 200 ஆண்டுகளுக்கு பிறகு சிலப்பதிகார காலத்தில் ஐயர் வந்து விட்டார். கோவலனுடைய திருமணத்தை பற்றி இளங்கோவடிகள் சொல்லுகின்ற பொழுது, மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் வந்தனன் கோவலன் என்கிறார். அதாவது ஐயர் வந்தாரு, மந்திரங்கள்லாம் சொன்னாரு, அதுபடி வேத முறைப்படி திருமணம் நடைபெற்றது என்கிறார். காலத்தினுடைய மாற்றம். சரி, திருமண வாழ்க்கையை பற்றி பேசுவோம். திருமணமான பிறகு மனைவியும் கணவனும் கணவனுடைய வீட்டுல தனி குடித்தனம் நடத்தினார்கள். அது இப்ப நடக்கிற மாதிரி கணவனுடைய பெற்றோர்களோடு கூட்டு குடும்பமாக வாழவில்லை. எல்லாருமே திருமணத்துக்கு பிறகு தனி குடித்தனம் தான் நடைபெற்றது. பெண்கள் கற்பு நெறியோடு வாழ்ந்தார்கள். மனைவிதான் மனைக்கு உரியவளாக கருதப்பட்டாள். மனைக்கு உரியவளாகியனால மனைவி என்ற சொல்லுக்க மனைக்கு உரியவள், வீட்டுக்கு உரியவள் என்றுதான் பொருள். அதுபோல இல்லாள் என்று சொன்னாலும் இல்லத்துக்கு உரியவள். இல்லான் என்று சொல்லே கிடையாது தமிழ்ல. இல்லான் என்று சொன்னால் அவன் ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள். அதுபோல மனைக்கு உரியவன் என்று சொல்லும் கிடையாது.
வீட்டை பொறுத்தவரையில பெண் தான் மிக பொறுப்பான முறையில வீட்டை நடத்துபவள். மனைவியால் ஆணுக்கு பெருமை. பல பாடல்களே மன்னனை புகழ வேண்டும், ஒரு 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 ஆணை புகழ வேண்டும் என்றால் இத்தகைய பண்புகளை உடைய சிறந்த பெண்ணுக்கு கணவனே என்று அவனை வாழ்த்துவதாக பல பாடல்களில் உள்ளன. உதாரணமாக, நல்லோள் கணவ, புறையோள் கணவ, செய்கிழை கணவ, ஒண்டொடி கணவ, செய்தீர் கற்பிற் செய்கிழை கணவ, சேனாறு நல்லிசை செய்கிழை கணவ என்று கலித்தொகை, புறநானூறு மற்றும் 1810 ஆகிய நூல்களிலே பெருமைக்குரிய பெண்களின் கணவன் என்று ஆண்களை புகழ்வதுதான் மரபாக இருந்தது. திருவள்ளுவரும் இல்லதன் இல்லவள் மாண்பானால் என்றார், அல்லது பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று கேட்பார். அவரும் பெண்ணுடைய பெருமையைத்தான் பேசுகிறார். தமிழ்நாட்டிலே தமிழுடைய பண்பாட்டிலே ஒரு பெண்ணுடைய கற்பை ஒரு ஆண் சந்தேகப்பட்டதாக வரலாறே கிடையாது. ராமாயணத்துல சீதையை அல்லது சீதையின் கற்பை, அவள் கற்போடு இருந்தால்தான் ராமாயணம் கூறுகிறது. இருந்தாலும் ராமன் அவளை தீக்குளிக்க சொன்னான், அவள் கற்பை சோதிப்பதற்காக. வட இந்தியாவிலே சில மாநிலங்களிலே ஒரு பெண் பல ஆண்களை, 2-3 ஆண்களை திருமணம் செய்து கொள்வது வழக்கத்திலே இருந்தது என்று வரலாறு கூறுகிறது. மகாபாரதத்திலே திரௌபதி 5 பேரை திருமணம் செய்து கொண்ட பத்தினி. இது போன்ற செய்திகள், இது போன்ற நிகழ்வுகள் சங்க காலத்திலோ தமிழ்நாட்டிலோ எந்த காலத்திலும் இல்லை. இவை தமிழ் பண்பாட்டுக்கு முற்றிலும் முற்றிலும் மாறானவை. தமிழ் பெண்கள் கற்பில் சிறந்தவராக விளங்கி தனக்கும் தங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்தார்கள் என்பதிலே ஐயமில்லை. ஆண்களை பற்றி பார்ப்போம். ஆண்களிலே சிலர் கற்பு நெறியோடு வாழவில்லை. எப்பொழுதுமே ஒருத்திக்கு ஒருவன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது அவ்வளவு உறுதியாக இல்லை தமிழ் பண்பாட்டிலே. ஆண்கள் பொருளுக்காகவும் போருக்காகவும் பரத்தேரோடு இருப்பதற்காகவும் தங்கள் மகளிரை விட்டு பிரிந்து சென்று சில மாதங்களுக்கு பின் திரும்புவது வழக்கம். தங்கள் கணவர்களை பிரிந்து வாழ்ந்த பெண்கள் அவர்கள் பிரிவை பொறுத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட காலத்தில் வரவில்லை என்றால் வருத்தம் மிகுதியாக இருந்தது. ஆண்கள் தவறே செய்தாலும் அவர்கள் வந்த பிறகு அவரோடு சிறிது காலம் ஊடி கோபித்துக் கொண்டு பிறகு அவர்களை மறந்து அல்லது மன்னித்து வாழ்க்கை நடத்தினார்கள். இது போன்ற சூழ்நிலை, கணவன் தவறு செய்தான், மற்றொரு பெண்ணோடு ஒரு பரத்தையோடு தொடர்பு கொண்டான். அப்போ அவனை மன்னித்து அவனுடைய மனைவி ஏற்றுக்கொள்கிறாள். அதை பற்றி ஒரு பாடல், அதை பார்ப்போம்.